ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க 10 மந்த்ஸுக்குள்ளே 10 கிராம்ஸ் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளான ஐடியா சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 27th ஆகஸ்ட்டு. என்னோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 9390 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி வந்து 35 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கும் 130 ரூபாய், இன்றைக்கும் 130 ரூபாய். ஸோ ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட கோல்ட் ரேட் படி 1 கிராம் வந்துட்டு 9390 ரூபாய் அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு நம்ம கோல்டு காயினாக வாங்குறதுக்கும் அதே மாதிரி ஜுவல்ஸாக வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது 1 கிராமில் ஒரு ரிங் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படியும் கண்டிப்பாக 10% மேலே தான் வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 14 to 16% கிட்ட போடுவாங்க. நான் வந்துட்டு இங்கே 14% எடுத்திருக்கேன். 1 கிராம் 9390 ரூபாய் அப்படின்னா 14% அப்படிங்கிறது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1314 ரூபாய் வருது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10704 ரூபாய் வருது. இதுக்கு ஜிஎஸ்டி வந்து 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டுமே 321 ரூபாய் வருது. ஸோ டோட்டலாக 11025 ரூபாய் வருது. நான் வந்துட்டு இங்கே 11000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் வந்துட்டு கோல்டு காயினாக வாங்க போகிறீங்க அப்படின்னா கோல்டு காயினுக்கு வந்துட்டு 2% தான் வந்துட்டு வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ 1 கிராமுக்கு 2% அப்படிங்கிறது 187 ரூபாய் வருது. ஸோ கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9577 ரூபாய் வருது. இதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 287 ரூபாய் வருது. ஸோ டோட்டலாக 9864 ரூபாய் வருது. நான் வந்துட்டு இங்கே அந்த 4 ரூபீஸை லெஸ் பண்ணிவிட்டு 9860 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போது கோல்டு காயினாக வாங்குறதுக்கும் அதே 1 கிராம் கோல்டு வந்துட்டு நம்ம ஜுவல்லாக வாங்குறதுக்கும் எவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 ரூபாய் கிட்ட ரேட்டில் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு போடுறது தான். கோல்டு சிட்டு போட்டு நம்ம வந்துட்டு அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்க தேவையில்லை. ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 18% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜில் வந்துட்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஜுவல் வேணாலும் எடுத்துக்கலாம். வேஸ்டேஜ் வந்து 18%குள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ பெஸ்ட் மெத்தட் வந்துட்டு சிட்டு போட்டு வாங்குறது தான். என்னோட கோல்ட் ரேட் படி பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 9390 ரூபாய். இதுவே 10 மாதம் கழிச்சு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு 10,000 ரூபான்னு எடுத்திருக்கேன். இதை விட ஜாஸ்தியாக கூட இருக்கலாம், இல்லை கம்மியாக கூட இருக்கலாம். நான் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ ஆவரேஜாக நம்ம எவ்ரி மந்த் வந்துட்டு ஒரு 9500 ரூபாய் சிட்டு பே பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால 10 கிராம் ஈஸியாகவே வாங்கிட முடியும். ஒரு மாதத்துக்கு 9500 ரூபாய் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா 10 மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 95,000 ரூபாய் நம்மளால பே பண்ணிட முடியும். நம்ம என்னதான் சிட்டு போட்டு நகை வாங்கினாலும் வேஸ்டேஜ் ஃப்ரீயாக நம்ம நகை வாங்கினாலும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பே பண்ண தான் வேண்டியிருக்கும். ஸோ இந்த 95,000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டி வந்துட்டு 2850 ரூபாய் வரும். இதை வந்துட்டு நம்ம நகை வாங்கும்போது கண்டிப்பாக நம்ம பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 9500 ரூபாவை நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ்க்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு 9500 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 316 ரூபாய் நம்ம சேர்த்து வைக்கணும். ஒரு நாளைக்கு 316 ரூபாய் சேர்த்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 30 நாளையில் 9500 ரூபாய் ஈஸியாகவே நம்மளால சேவிங்ஸ் பண்ணிட முடியும். 10 கிராம் தங்கம் 10 மாதத்தில் ஈஸியாகவே வாங்கிட முடியும். இல்லை சிஸ்டர், என்னால் 10 கிராம் தங்கம் வாங்க முடியாது, அதாவது ஒரு நாளைக்கு 316 ரூபாய் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியாது, எனக்கு வந்துட்டு இன்கம் கம்மியாக தான் இருக்குது, நான் எப்படி 316 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்லேருந்து பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது 5 கிராம் வாங்குற மாதிரி 10 கிராம் வாங்காமல் 5 கிராம் வாங்கலாம். 10 மாதத்துக்குள்ளார 5 கிராம் வாங்குறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த அமௌண்ட்டை அப்படியே பாதியாக கம்மி பண்ணிடுங்க. இந்த 316 ரூபாய் அப்படிங்கிறத ஒரு 160 ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். ஒரு நாளைக்கு 160 ரூபாய் அப்படின்னா கண்டிப்பாக 30 நாளையில் 4800 ரூபாய் நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ எவ்ரி மந்த் நீங்கள் 4800 ரூபாய் அப்படின்ற மாதிரி சிட்டு பே பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 10 மாதத்தில் 48,000 ரூபாய் கண்டிப்பாக உங்களால் சேவிங்ஸ் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட் இந்த 48,000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3% அப்படிங்கிறது 1440 ரூபாய். நீங்கள் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் காயினாகவும் வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஜுவல்லாக கூட வாங்கிக்கலாம். 5 கிராமில் பிரேஸ்லெட்டோ ரிங்கோ
ஸ்டார்டிங்கோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே வந்துட்டு எவ்ரிடே சேவிங்ஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். டெய்லியும் என்னால் 120 ரூபாவும் சேவிங்ஸ் பண்ணவே முடியாது சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 80 ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 10 மாசத்துல கண்டிப்பாக உங்களால் ஒரு 2லேருந்து 3 கிராம் அளவுக்காவது தங்கம் வாங்கிட முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.